கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இஸ்லாமிய மாதங்களின் படி 11வது மாதத்தில் கால் எடுத்து வைத்திருக்கிறோம். ஆரம்ப மாதம். இதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு மாதம் இஸ்லாத்தில் 12வது மாதமாகிய துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் கால் வைக்க போகிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் 4 மாதங்களை கல்வியப்படுத்தி பேசுகிறான். அதுல ஒரு மாதம் தான் துல்காதாவுடைய மாதம், 2வது மாதம் தான் துல்ஹஜ்ஜுடைய மாதம், 3வது மாதம் தான் ஆரம்ப மாதம் முஹர்ரம் வசந்தத்துடைய மாதம், 4வது மாதம் தான் ரஜபுடைய மாதம். சகோதரர்களே, அல்லாஹ் 12 மாதங்களை படைத்தவன். அல்லாஹ் இந்த 4 மாதங்களை கல்வியப்படுத்தி அல்லாஹ் பேசுகிறான். அதிலேயும் ஒரு உன்னதமான ஒரு விசேஷமான ஒரு மாதம் தான் ஹஜ்ஜுடைய மாதம். கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகி விடுவார்கள். சகோதரர்களை, 2 மாதங்களுக்கு முன்னால் 3 மாதங்களுக்கு முன்னால் குராசானுடைய நாட்டில் இருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகி விடுவார்கள். அந்த காலத்தில் விமானங்கள் கிடையாது. சகோதரர்களே, அந்த காலத்தில் கப்பல்ல தான் பிரயாணம் செய்ய முடியும். கப்பலில் தயாராகி விடுவார்கள். 2 மாதங்களுக்கு முன்னால 3 மாதங்களுக்கு முன்னால ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகி விடுவார்கள். இந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஹஜ்ஜுடைய மாதம் வந்தால் தான் தயாராக வேண்டும். ஹஜ்ஜுக்கு முன்னால்தான் தயாராகி கொண்டு ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படக்கூடிய ஒரு காலம் தான் இந்த காலம். சகோதரர்களே, ஹஜ்ஜு செய்ய வேண்டும். மௌத்துக்கு முன்னால என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு முறையாவது ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நியத்தை வைக்க வேண்டும். அன்பானவர்களே, بني الإسلام 5: شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت من استطاع إليه سبيلا. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. அதில் 5வது கடமை ஹஜ்ஜுடைய கடமை. அதில் 5வது கடமை ஹஜ்ஜுடைய கடமை. எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கிறோம், தொழுகிறோம், உடல் தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறோம், உடல் நோன்பு பிடிக்கிறது, ஜகாத் கொடுக்கிறோம், உடம்பு ஜகாத் கொடுக்கிறது. சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய கடமை இருக்கிறதா இல்லையா? இதற்கு உடம்பும் தேவை, பணமும் தேவை, ஆரோக்கியமும் தேவை. அப்பொழுதுதான் ஹஜ்ஜு செய்ய முடியும். நான் சக்கராத்தை அடைந்து விட்டேன், சக்கராத்தில் அடைத்து நான் ஹஜ்ஜு செய்ய போகிறேன். சகோதரர்களே, ஹஜ்ஜு செய்ய முடியாது. சக்கராத்துக்கு முன்னால ஹஜ்ஜை செய்ய வேண்டும். இஸ்லாத்தில் 5வது கடமை ஹஜ்ஜாக இருந்தாலும் அதற்கென்று தனியோர் அடம் இருக்கிறது, அதற்கென்று தனியோர் மைதானம் இருக்கிறது, அதற்கென்று தனியோர் ஆடை இருக்கிறது. சகோதரர்களே, எல்லா காலத்திலையும் ஹஜ்ஜு செய்ய முடியாது. குறிப்பிட்ட மாதத்துக்குள்ள மட்டும்தான் ஹஜ்ஜு செய்ய முடியும். குறிப்பிட்ட மாதத்துக்குள்ள மட்டும்தான் ஹஜ்ஜு செய்ய முடியும். அந்த காலத்தில் ஹஜ்ஜு செய்தால்தான் அடுத்த மாதங்கள்ல ஹஜ்ஜு செய்ய முடியாது. தொழுகை அவ்வாறு கிடையாது, ஜகாத் அவ்வாறு கிடையாது, நோன்பு அவ்வாறு கிடையாது. சகோதரர்களே, ஹஜ்ஜு தனித்துவமான ஒரு அமல். ஹஜ்ஜுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஹஜ்ஜு செய்கிறாரோ, பரிபூர்ணமான முறையில் யார் ஹஜ்ஜு செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் தான் கூலி என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய கூலி என்ன தெரியுமா? அவருக்கு சொர்க்கம் தான் கூலி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜுக்கு போய் வந்து விட்டார் ஆஜியாரு, ஹஜ்ஜுக்கு போய் வந்து விட்டார் ஆஜியாரு. அவரிடத்துல தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, ஜகாத் கிடையாது. இதற்கு பேர் ஹஜ்ஜு கிடையாது. சகோதரிகளே, இதற்கு பேர் ஹஜ்ஜு கிடையாது. ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டார், ஹஜ்ஜுக்கு போய் வந்து விட்டார், சகராத் வரைக்கும் தொழுகையை விட்டுவிடக் கூடாது. இதுதான் ஹஜ், இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். 2வது அடையாளம் என்ன தெரியுமா? சகராத் வரைக்கும் எந்த பெரும் பாவத்தையும் செய்யக்கூடாது, எந்த ஒரு பாவத்தையும் செய்யக்கூடாது. இதுதான் சொர்க்கம். இதற்குரிய கூலி என்ன?
இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாளத்துடைய ஹஜ்ஜுடைய கூலி. இதுதான் சொர்க்கம். இல்ல ஹஜ்ஜுக்கு போய் வந்து விட்டாரே எனக்கு சொர்க்கம் கிடைக்கும். இல்லான்மானவர்களே, ஹஜ்ஜுக்கு போய் வந்தாலும் சகராத் வரைக்கும் தொழுகையை விட்டு விடாமல், சகராத் வரைக்கும் பாவத்தில் ஈடுபடாமல் அந்த மனிதன் வாழ்வானாக இருந்தா, அந்த ஹாஜ் வாழ்வாராக இருந்தா, அந்த ஹாஜ் பெண்மணி வாழ்வாக இருந்தா அவர்களுக்கு தான் பொருத்தம் கூடிய நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, காபத்துல்லா இருக்கிறதா இல்லையா? மக்கா, காபத்துல்லா, மக்கா, மக்கா, மதீனா, மஸ்ஜிதுல் அக்ஸா, கண்ணியமான 3 இடங்கள் இருக்கிறது. அதுல ஆக கண்ணியம் நிறைந்த ஒரு இடம் தான் காபத்துல்லா. சகோதரர்களே, காபத்துல்லாவில் நடந்த ஏராளமான அற்புதங்கள் இருக்கிறது, ஏராளமான நிகழ்வுகள் இருக்கிறது. அதில் ஒரு 10 நிகழ்வுகளை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அதில் நடந்த முதலாவது நிகழ்வு என்ன தெரியுமா? முதலாவது அற்புதம் என்ன தெரியுமா? அதை இன்ஜினியர் யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் இன்ஜினியர். கட்டினவர் யார் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சீமெல்லி குலைச்சாரி அவர் யார் தெரியுமா? அவர்தான் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் காபத்துல்லாவை கட்டினார். உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் 12 விடுத்தங்கள் காபத்துல்லா இடித்து கட்டப்பட்டிருக்கிறது. திரும்ப புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை விடுத்தம்? 12 விடுத்தம். 12 விடுத்தம். அன்பானவர்களே, அதில் முதலாவதுதான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் காபத்துல்லாவை படைத்தான். இரண்டாவதுதான் இந்த காபத்துல்லாவுக்கு அடித்தளம் வைத்தவர்கள், கட்டியவர்கள் மலக்குமார்கள். இரண்டாவது. மூணாவதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டினார்கள். நான்காவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈர் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டினார்கள். ஐந்தாவதாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள் காபத்துல்லாவை. அற்புதமா இல்லையா? அற்புதமா இல்லையா? மேகத்தில் அல்லாஹ் படத்தை போட்டு காட்டினான். சுப்ஹானல்லாஹ், அவ்வானத்தில படம் ஓடிச்சு. அதை பார்த்து பார்த்து கட்டினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகாம இப்ராஹிம், அந்த கல்ல ஏறி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்றாங்கன்னா அந்த கல் அப்படியோ மேல போகும். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலா. சொர்க்கத்தில் இருந்த பூமிக்கு வந்த 3 கல் இருக்கிறது. அதில் முதலாவதுதான் மகாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று கட்டின கல். எங்கிருந்து வந்த கல்? சொர்க்கத்திலிருந்து வந்த கல் மகாம். இரண்டாவது கல் ருக்குனுல் யமான். இரண்டாவது கல் என்ன? ருக்குனுல் யமான். இரண்டாவது கல். மூணாவது கல் என்ன தெரியுமா? அதுதான் ஹஜருல் அஸ்வத் கல். இதுதான் ஹஜருல் அஸ்வத் கல். சொர்க்கத்திலிருந்து வந்த கல் ஹஜருல் அஸ்வத் கல். அன்பானவர்களே, சகோதர சகோதரர்களே, சொர்க்கத்திலிருந்து வந்த கல் ஹஜருல் அஸ்வத் கல். சொர்க்கத்திலிருந்து வரும்போது வெண்மையாக வந்துச்சு. பாவிகளுடைய வாய் பட்டதுதான் தாமதம். அந்த கல்வி கருப்பு நிறமாக மாறியது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் 2 கண்களையும் ஒரு நாளையும் அல்லாஹ் கொடுப்பார். ஹஜருல் அஸ்வத் கல் பேச ஆரம்பிக்கும். சகோதரர்களே, ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கிறதா இல்லையா? இதுவரைக்கும் 36 விடுத்தம் திருடு போயிருக்கிறது. 36 விடுத்தம் களவழைத்திருக்கிறார்கள். ஹஜருல் அஸ்வத் கல்லுடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? அந்த கல்லை யாரு திருடி கொண்டு போவாரோ அவரையே திரும்ப அந்த கல் கொண்டு வர செய்யும். ஹஜருல் அஸ்வத் கல்லை யாரை திருடி கொண்டு போவாரோ அந்த கல்லை அவர் திரும்ப அதே இடத்துல கொண்டு வரும்படி செய்யுமாம். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! சகோதரிகளே, ஹஜருல் அஸ்வத் கல்லை தண்ணீர போட்டால் கல் மிதக்க ஆரம்பிக்கும்.
அந்த கல் சாளாறு சகோதரர்களே, கல் மிதக்க ஆரம்பிச்சு சொர்க்கத்திலிருந்து வந்த கல்வி. முதலாவது கல்வி மகாம். இந்த மகாம் இப்ராஹிம் என்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டினார்கள். சகோதரர்களே, அடுத்தது யார் கட்டினது தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்துதான் கட்டினார்கள். அதற்கு பின்னால்தான் ஜுரஹும் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள். அதற்கு பின்னாலே குறைஷியர்கள் கட்டினார்கள். சகோதரர்களே, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் யாரு? முஸ்லிம்களுக்காக போர் தொடுத்தவன், அநியாயம் செய்தவன். அதே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சகோதரர்களை புனர் நிர்மாணம் செய்தான் காபத்துல்லாவை. 12 வருஷம் காபத்துல்லா கட்டி புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும். இது முதலாவது காபத்துல்லாவில் நடந்த அற்புதம். இரண்டாவது அற்புதம் என்ன தெரியுமா? ஜம்சம் தண்ணி, பரக்கத்தான தண்ணி, ஜம்சம் தண்ணி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஜம்சம் தண்ணிய என்ன நோக்கத்துக்காக வேண்டி குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய கடன் நீங்க வேண்டுமா? உன்னுடைய சோதனை நீங்க வேண்டுமா? உன்னுடைய நோய் நீங்க வேண்டுமா? உன்னுடைய பிரச்சனை நீங்க வேண்டுமா? உன்னுடைய தேவை நிறைவேற வேண்டுமா? அந்த நோக்கத்துக்காக வேண்டி தண்ணியை குடிக்கிறாய், நோக்கம் நிறைவேற்றப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரிகளே, பரக்கத்தான தண்ணி. அந்த காலத்துல புத்தருமா யாரும் கிடையாது. அந்த காலத்துல 2 விடயத்தை தான் மருந்தாக பாவித்தார்கள். உலமாக்கள் எழுதுறாங்க கிதாபுகள்ல. அது முதலாவது என்ன தெரியுமா? அதுதான் ஜம்சம் தண்ணி. அதான் என்ன? ஜம்சம் தண்ணி, பரக்கத்தான தண்ணி. நோய் நீங்க வேண்டுமா? சூரா ஃபாத்திஹாவை ஜம்சம் தண்ணீர ஊதி குடிச்சாங்கண்டா நோய் உடனே கிளியராகும், நோய் உடனே சரியாகிவிடும். நம்பிக்கை தேவை சகோதரிகளே, நம்பிக்கையோட செய்ய வேண்டும். எதிரையும் சந்தேகப்பட்டுவிடக் கூடாது. ஜம்சம் தண்ணி இரண்டாவதான அற்புதம். மூணாவது அற்புதம் என்ன தெரியுமா? அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல தான் பிறந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல தான் பிறந்தாங்க. பிறக்கும் போது சுப்ஹானல்லாஹ் இடப்பட்டவர்களாக, தாய்க்கு எண்ணெய் வைக்கப்பட்டவர்களாக அழகான தோற்றத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். மக்காவுல தான் பிறந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மூணாவது அற்புதம் சகோதரர்களே. நாலாவது அற்புதம் என்ன தெரியுமா? அதே மக்காவுல அதிலே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 52வது வயசுல உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களுடைய வீட்டில தூங்கிக் கொண்டிருக்கும் போது அதிலே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானுலகத்திற்கு சென்றார்கள். விண்ணுலக பயணம் யாத்திரை. மக்காவுல வைத்துதானே போனார்கள், மதீனாவுல வைத்தா போனார்கள். இல்லை அன்பானவர்களே, அல்லாஹ் ஆறுதலை சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் வானுலகத்துக்கு கிடைத்தான். நிறைய காரணங்களை இமாம்கள் எழுதுறாங்க. தஃசீர் கபீர்ல நிறைய வரலாறுகள் வருகிறது. நிறைய காரணங்களை சொல்றாங்க. ஏன் அல்லாஹ் மேல வானுலகத்துக்கு கிடைத்தான் என்று சொல்லும் போது முதலாவது என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா இமாம்கள்? முதலாவது காரணம் தான் அல்லாஹ் ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் எடுத்திருந்தார். உலகத்தில் ஆறுதலுக்குள்ள யாருமே கிடையாது. 52 வயசு ஆறுதலுக்குள்ள யாருமே கிடையாது. அல்லாஹ் ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி எடுத்திருந்தான். இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? தொழுகையை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் எடுத்திருந்தான். மூணாவது காரணம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தை நரகத்தை கண்ணால பார்க்க வேண்டும்.
அதற்காக வேண்டிய அல்லாஹ் வானுலகத்துக்கு எடுத்திருந்தார் என்பதாக நிறைய காரணங்கள் எழுதுறாங்க. சகோதரர்களே, மக்காவுல இருந்துதான் அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானுலகத்துக்கு சென்றார்கள். அடுத்த அற்புதம் என்ன தெரியுமா? அதே மக்காவுலதான் அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயசுல ஹிரா குகையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உண்மையான தோற்றத்துல கண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான தோற்றத்துல கண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தலை வானத்துல இருந்தது, அவர்களுடைய கால் பூமியில் இருந்தது. அவ்வளவு ஆச்சரியமான தோற்றம் சகோதரர். உண்மையான தோற்றத்துல கண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவும் மக்காவில் தான் நடந்தது. அடுத்த அற்புதம் என்ன தெரியுமா சகோதரர்களே? மனோதனை ஆரம்பத்தில் ஆரம்ப வசனம் சூரத்துல் ஃபீல், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். சகோதரர்களே, இந்த சூராவுல் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த காலத்துல காபத்துல்லாவை அழிக்க வந்த டைம்ல, அபாதி யானை படைகள் வந்த டைம்ல எமனில இருந்து வராங்க. சகோதரர்களே, எமனில இருந்து வராங்க. அபாதாவினுடைய யானை படையுடைய படைவீரர்களே காபத்துல்லாவை அழிப்பதற்காக வேண்டி இந்த படையுடைய தளபதி போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுடன் சொன்னவுடன் அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நாங்கள் எல்லாம் உன்னுடைய காபத்துல்லாவை அழிப்பதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் பொறுமையாக இருக்கிறீர்களே, என்ன உங்களுக்கு கோபம் வருவதில்லையா? அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அது என்னுடைய வீடு கிடையாது, அது அல்லாஹுடைய வீடு. அதை படைத்தவன் பாதுகாப்பான், படைத்தவன் பாதுகாப்பான் என்று ஒரே ஒரு வார்த்தைதான் சொன்னார். சகோதரர்களே, அல்லாஹ் சிட்டுக்குருவிகள் மேலிருந்து அனுப்பினான். அனுப்பி ஒவ்வொரு சிட்டுக்குருவிகளுடைய வாய்களிலும் அல்லாஹ் கல்லுகளை வைத்திருந்தான். அந்த கல்லுகள் தான் அந்த யானை படை மீது போட்டுச்சு. அந்த யானை படை அப்படியோ ஊருக்கு போற வழியார திரும்பும் வழியார அப்படியோ எல்லாமே சிக்குருளாக மாறிவிட்டது. என்பானவர்களே, சிக்குருளாக மாறிவிட்டது. பெரும் வெள்ளம் வந்துச்சு. காபத்துல்லாவை யாரும் தவாவு செய்ய முடியாது. ஆனா மலக்குமார்கள் சுப்ஹானல்லாஹ் கப்பல்ல போய், அந்த வெள்ளத்தில போய் கப்பல்ல போய் காபத்துல்லாவை தவாவு செய்வார்களாம். 24 மணி நேரங்களும் அந்த காபத்துல்லா அமல்களை கொண்டே நிறைக்கப்படுகிறது. அமல்கள் நிறைந்ததாகவே இருக்கிறது. 1 மணி நேரமும் அந்த காபத்துல்லா சும்மா இருந்த வரலாறே கிடையாது. சும்மா இருந்த வரலாறே கிடையாது. காபத்துல்லாவை நீ கண்ணால பார்க்கிறையா? அது இபாதத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜம்சம் தண்ணிய கண்ணால பார்க்கிறது இபாதத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது இபாதத் குர்ஆனை பார்ப்பது இபாதத் என்றார்கள். 4வது சகோதரர்களே பெற்ற தாயுடைய முகத்தை பார்ப்பது இபாதத். 5வது இபாதத் தான் ஒரு இல்மை கற்றறிந்த ஆளுமை பார்ப்பது இபாதத். அன்பானவர்களே, அதுல ஒன்றுதான் காபத்துல்லா. இந்த காபத்துல்லாவை அழிப்பதற்காக வேண்டி யானை படைகள் வந்த போது அல்லாஹ் காப்பாற்றினானா இல்லையா? அல்லாஹ் காப்பாற்றினானா இல்லையா? அடுத்த அற்புதம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருக்கும் போதுதான் காத்திர்கள் சகோதரர்களை சந்திரனை குழந்தை காட்டுங்கள் என்று சொன்ன உடனே அதனை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை சைக்கிளால காட்டினாங்க. அல்லாஹ் சந்திரனை பிறக்க வைத்தான். சகோதரர்களே, மக்காவுல இருக்கிறது முதலாவது படைக்கப்பட்ட மலை ஜபலை அபி துபை என்ற மலைதான் முதலாவதாக ஆரம்பமாக படைக்கப்பட்டது. அந்த மலை காபத்துல்லாவில் இருக்கிறது. 2வது மலைதான் ஜபலை அபி குயான். இந்த 2 மலை, ஒன்றே ஜபலை அபி துபைக்கு பக்கம் பாதி சந்திரனை அல்லாஹ் திருப்பினான். 2வது பாதி ஜபலை அபி துபைக்கு ஆண் பக்கம் திரும்பியது. சகோதரர்களே,
அல்லாஹ் செய்து காட்டினான். அடுத்த அற்புதம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 47 வயசிலிருந்து 50வது வயசு வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷுஐப் அபி தாலிப் என்ற இடத்துல ஜெயிலில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டார்கள். 3 வருடம் சகோதரர்களே, 3 வருடம் அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிலில் இருந்தாங்க. சாப்பாடு எதுவுமே கிடையாது. சாப்பாடு இலைகளை தான் சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. சகோதரர்களே, 3 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க. மக்காவுல இருக்கிறதா இல்லையா? மக்காவுக்கு போறதுக்கு முன்னால அதனுடைய பாடங்களை எல்லாம் படித்துக் கொண்டுதான் போக வேண்டும். சுற்றி பார்ப்பதற்கு போவது கிடையாது சகோதரர்களே. சுற்றி பார்க்கறதுக்கு போகக்கூடாது. ஹோட்டல் எவ்வாறு இருக்கிறது, சாப்பாடு எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு சுற்றுற, எவ்வாறு போட்டோ எடுக்கிற சகோதரர்களே, மக்காவுல எல்லாமே அச்சுதான். மக்காவுல 2 ரக்காய், 1 ரக்காய் 100,000 சொல்லுங்கள். சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் காபத்துல்லாஹ்வில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க. அடுத்த அற்புதம் என்ன தெரியுமா? கண்ணியத்துடைய கனவான்களே, அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்கள் எல்லோரும் கொலை செய்வதற்காக வேண்டி திட்டம் கேட்டினார்கள். இரவோட இரவாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்தான், நபியே நாயகமே, உங்களை காஃபிர்கள் கொள்வதற்காக வேண்டி திட்டம் தீட்டுகிறார்கள், உங்களை கொலை செய்ய போகிறார்கள். சகோதரர்களே, அதிகாலை பொழுதுதான் அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல விட்டு வெளியேறினாங்க. மதீனாவுக்கு மக்காவுல விட்டு வெளியேறினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த ஒரு விடயம் என்ன தெரியுமா? அதே மக்காவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூது செய்து கொண்டிருக்கும் போதுதான் ஒட்டகத்துடைய குடல்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தில கொண்டு வந்து போடப்பட்டது. அன்பானவர்களே, அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சின்ன பையன் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி போனாங்க. ஓடோடி போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களிடம் போய் சொன்னார்கள், உங்களுடைய வாப்பாவுக்கு இவ்வாறு நடந்திருக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்பொழுதுதான் கடுத்து இருந்த ஒட்டகம் கூட குடல்கள் எல்லாம் வெளியால் எடுக்கப்பட்டது. அதே மக்காவுல வைத்துதான் இந்த கொடூரங்கள் எல்லாம் அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். அதுவும் ஹஜ்ஜத்துல் விதா, ஹஜ்ஜத்துல் வதா என்றும் சொல்லலாம், ஹஜ்ஜத்துல் விதா என்றும் சொல்லலாம். அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். கடைசி ஹஜ் சகோதரர்களே, ஆரம்ப ஹஜ் மல்தான், இறுதி ஹஜ் மல்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். ஒரே ஒரு ஹஜ்ஜிதான் செய்திருக்கிறார்கள். 63வது வயசுல சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்காதா மாதம் இறுதி கட்டத்தில பிறை 24 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருந்து வெளியேறினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ்ஜில பிறை 4 தான் மக்காவை சென்றடைந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்ததற்கு பின்னால 80 நாட்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட உலகத்துல வாழ்ந்தாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குது அன்னி மனாசிககும் ஃபலஅன்னி லா ஹஜ் பஅத ஆனி ஹாதா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கிருந்து என்னிடமிருந்து ஹஜ்ஜை படித்துக் கொள்ளுங்கள், அடுத்த ஆண்டு ஹஜ் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காதென்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, மக்காவில் நடந்த ஏராளமான அற்புதங்கள் இருக்கிறது. மக்காவை போய் பார்க்க வேண்டும், ஜம்சம் தண்ணியை பார்க்க வேண்டும், ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்க்க வேண்டும், காபத்துல்லாஹை பார்க்க வேண்டும், ருக்குனுல் யமானை பார்க்க வேண்டும், சஃபா மர்வாவை பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, ஆக பிரதானமான முதன்மையான ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? அரஃபாவுடைய மைதானம். என்ன மைதானம்? மக்காவுல தான் இருக்கிறது அரஃபாவுடைய மைதானம்.
நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களையும் அல்லாஹ் சொர்க்கத்துல இருந்து பூமிக்கு 2 பேரையும் அல்லாஹ் பிரித்துதான் போட்டான். ஹஜ்ஜுடைய மைதானம் மக்காவுடைய இடத்துல அரபாவுடைய மைதானத்துலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களையும் அல்லாஹ் சேர்த்து வைத்தான். ஹஜ்ஜுடைய மைதானத்தில் அரபாவுடைய மைதானம் கோடிக்கணக்கான பேர் போறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் எல்லா நாட்டிலையும் இருந்து எல்லா ஊர்லையும் இருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி போறாங்க. அரபாவுடைய மைதானம் இருக்கிறதா இல்லையா, அது ஒரு நாளும் சுருங்கி கொள்ளாது, ஒடுங்கி கொள்ளாது. நீங்க எத்தனை ஆயிரம் பேர் போனாலும் அந்த அரபாவுடைய மைதானம் அப்படி ஒரு விரிய ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, அரபாவுடைய மைதானம் விரிய ஆரம்பிக்கும். அரபு எழுத்துக்கள் மொத்தம் 29 எழுத்துக்கள் இருக்கிறது. அலிஃப் பா தா தா ஜீம் ஹா ஹா ஜால் ஜால் ரா ஜா சி சி ஸ்வாத் ஜால் கா வா ஐன் ரைன் ஃபா கா காஃப் லாம் மீம் நூன் வாவ் ஹா ஹம்ஸா யா. அரபு எழுத்துக்கள் மொத்தம் 29 எழுத்துக்கள் இருக்கிறது. இந்த 29 எழுத்துக்களையும் அல்லாஹ் அரபாவுடைய மைதானத்தில் வைத்து அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வல்லவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அற்புதமா இல்லையா அரபாவுடைய மைதானம்? அரபாவுடைய மைதானம் அற்புதமா இல்லையா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ் என்றாலே அரஃபா. ஹஜ் என்றால் என்ன? ஹஜ் என்றாலே அரஃபா தான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியாரமானவர்களே, ஆயுள்ள ஒரு முறைதான் ஹஜ்ஜு. ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டும் என்பது தேவையில்லை, அவசியம் கிடையாது. வசதி உள்ளவர்கள் செய்து கொள்வார்கள். ஆயுள் ஒரு முறைதான் ஹஜ்ஜு. அந்த செய்த ஒரு ஹஜ்ஜை சஹராத் வரைக்கும் பாதுகாப்பதுதான் முக்கியம். அன்பானவர்களே, அல்லாஹ் காபத்துல்லாஹ்வில் நிறைய அற்புதங்களை வைத்திருக்கிறார், நிறைய அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான். ஒவ்வொன்றையும் கண்ணால போய் பாருங்கள். ஒவ்வொன்றையும் அங்க இங்கு சுற்றி தெரியாமல் மௌத்துக்கு முன்னால வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த ஹஜ்ஜை கண்ணால பார்க்க வேண்டும் என்று நீயத்தை இறையுங்கள். அல்லாஹ் ஆசையை இறையுங்கள். மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்து மௌத்தாக்குவான். எனக்கு நீயத்தையும் கிடையாது, ஆசையும் கிடையாது, ஆர்வமும் கிடையாது, நான் ஹஜ்ஜுக்கு செல்ல மாட்டேன் என்று இருந்தேன்னா அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை உனக்கு தர மாட்டான். ஆசை இருக்க வேண்டும், நீயத் இருக்க வேண்டும். நீயத் இருந்தால்தான் பணத்தை சம்பாதிக்க முடியும், பணத்தை சேகரிக்க முடியும். அன்பானவர்களே, தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு வீடுகளை கட்டுகிறார்கள், பங்களாக்களை அடிக்கிறார்கள், வாகனங்களை வாங்குகிறார்கள், அது வாங்குகிறார்கள், இது வாங்குகிறார்கள், எல்லாமே செய்கிறார்கள் தான். ஆனா ஹஜ்ஜுடைய கடமை என்பது பொருளான கடமை. அன்பானவர்களே, ஹஜ்ஜுடைய கடமை என்பது பொருளான கடமை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொத்து செல்வங்கள் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது. மௌத்துக்கு முன்னால ஹஜ்ஜி செய்யாம நீ சக்கராத்து அடைந்து விட்டாயாக இருந்தா சக்கராத்துல நீங்கள் எல்லோரும் அடிவீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ திக்ருதாரியாக இருக்கலாம், ஈமானுடையவனாக இருக்கலாம், தொழுகையாளியாக இருக்கலாம், நோன்பாளியாக இருக்கலாம். சக்கராத்துல 2 கூட்டங்கள் அழுவார்கள். அதில் முதலாவது கூட்டம் தான் வசதி இருந்து யார் ஹஜ் செய்யவில்லையோ சக்கராத்தில் அழுவார்கள். 2வது கூட்டம் யார் தெரியுமா? வசதி இருந்து யார் ஜகாத் கொடுக்கவில்லையோ சக்கராத்தில் அழுவார்கள் என்றார்கள். நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்தருவானாக. மௌத்துக்கு முன்னால அந்த ஹஜ்ஜை செய்து நல்லவர்களாக சீதேவிகளாக உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால உனது ஆலயம் காபத்துல்லாஹ்வை கண்ணால பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால எங்களுடைய பணங்களில் பரக்கத் அபிவிருத்திய தந்து அந்த காபத்துல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்றெடுத்த சீதேவிகளுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் சொல்லிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால
நல்லவர்களாக வாழ்ந்து சீதேவிகளாக வாழ்ந்து பராசை சாப்பிடாமல் உண்மையாளர்களாக வாழ்ந்து நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசிவாக்கி விடுவாகையாவா. சிறிது வாகன விபத்துக்கள் கேவலமான கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாத்து விடுவாகையாவா. நல்ல மௌத்தை செல்வாகையாவா. செலவழிக்க முடியாத ஆபத்தான பயங்கரமான நோயை விட்டும் பாதுகாத்து விடுவாகையாவா. பரஸ்லீங்க மக்களுக்கு உதவி செய்து விடுவாகையாவா. ராஜா மக்களுக்கு உதவியே உனது ஒத்தாசியை அவர்களுக்கு பிடித்து விடுவாகையாவா. அவர்களை கண் கொண்டு பார்த்து விடுவாகையாவா. அவர்களுடைய உதவிகளுக்கு நீ தன்னால காட்டி விடுவாகையாவா. நிறைய கட்சியங்களை நிறைய வேதனைகளை நிறைய திருடங்களை படுகிறார்களையாவா. அவர்களுக்கு உதவி செய்து விடுவாகையாவா. அவர் அனைவரையும் பொருந்திக் கொள்வாகையாவா. ஒரு கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவாகையாவா. வாசதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.